ப்ரோஸ் அப்புறம் இது வந்து நம்மளோட 100th வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு கீராவை பிடிக்கும். ஐ மீன் லைட் எகுமி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆயிரத்தில் இருந்தாலும் லைட் எகுமியோட அயானா கோஜி வந்து ஸ்மார்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ப்ரோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து லைட் எகுமி ஆர் அயானா கோஜி குயிஸ் ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேரிசனை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர்த்தோட வந்து ஐக்யூ கேரக்டர் பேசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். லைட் எகுமி வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்டான அனிமி கேரக்டர் தான். ஈவன் நானும் லைட் எகுமியோட ஃபேன் தான். என் ஃபோன் கேஸ் கவரில் இருக்கிறதும் லைட் எகுமி தான். அது கீராவாக இருக்கும்போது எடுத்தது. லைட் எகுமி வந்து டெத் நோட்டில் வர ஒரு கேரக்டர். அவனுக்கு வந்து பல காட்ஸால் வந்து ஒரு நோட், பல காட்ஸ் இல்லை, ரியோக் அப்படிங்கிற ஒரு காடால் வந்து அவனுக்கு ஒரு வந்து டெத் நோட் அப்படிங்கிற ஒரு நோட்டு கிடைக்கும். அதை வச்சு அவன் என்னென்ன பண்ணுறாங்கிறது வந்து டெத் நோட்டோட அனிமி, அப்புறம் வந்து லைவ் ஆக்ஷன் சீரீஸோட ஸ்டோரி. அப்புறம் அயானா கோஜி வந்து த கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் அப்படின்னு வந்து ஒரு அனிமே சீரீஸ் இருக்குது. அதில் வர ஒரு கேரக்டர். அவன் வந்து ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேட்டர். அவனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து வேர்ட்ஸே கிடையாது. இருந்தாலும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு சொல்கிறேன். இப்போ வந்து லைட் எகுமி அயானா கோஜி கம்பேர் பண்ணோம்னா, லைட் எகுமி வந்து ஒரு காட் லெவல் காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ளவன். அவன் வந்து ஆப்போனண்ட்டோட ஒரு 5 ஸ்டெப்ஸ் அவனால் வந்து 5 ஸ்டெப்ஸ் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பான். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் உள்ளவன். அயானா கோஜி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் அப்படிங்கிற அனிமேல வர வந்து அவன் வந்து ஒரு லோ ப்ரொஃபைலாகவே அவனை வந்து காமிச்சுப்பான். அவன் லைட்டுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஆகவே கால்குலேட் பண்ணுவானா, இவன் 100 ஸ்டெப்ஸ் அஹெட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவான். ஒயிட் ரூம் அப்படிங்கிற வந்து ஒரு ஒயிட் ரூமுங்கிறது அவங்க அப்பா வச்சு நடத்துகிற வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கே வந்து மென்டல் டார்ச்சர் அப்படி இப்படின்னு நிறையா பண்ணுவானுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லைட் எகுமியோட ஐக்கியூவை பற்றி பார்ப்போம். வந்து நான் என்ன தான் அயானா கோஜியோட பெரிய ஃபேனாக இருந்தாலும் நான் வந்து உண்மையிலே அவனோட ஐக்கியூவை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். லைட் எகுமியோட ஸ்மார்ட்டஸ்ட் மூவ் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கும்னா, ஸ்மார்ட்டஸ்ட் மூவில் ஃபஸ்ட்டு வந்து டம்பஸ்ட் மூவாக தான் ஒன்று பண்ணி விட்ருவாப்பில். எபிசோட் 2ல் வந்து அந்த நம்ம லைட்டுக்காக ஒரு ட்ராப் வச்சுருப்பான். அது என்னென்னா அந்த என்னது ப்ராட்காஸ்ட்டில் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினலை வந்து நிற்க வைப்பான். நம்ம லைட் எகுமிக்கு வந்து ஈகோ அஃபெக்ட் ஆகிரும். டக்குன்னு டெட்டு அந்த பேரை வந்து நல்லா பெருசாக அந்த நோட்டில் வந்து பெருசாக எழுதி விட்டுருவான். இது ஒரு ஸ்மார்ட் மூவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஈகோ அஃபெக்ட் ஆகவும் அது லைட்டுக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். அவன் வந்து ஈகோவோட பீக்கில் இருக்கவும் டக்குன்னு வந்து அந்த பேரை எழுதி விட்டுருவான். பார்த்தா வந்து லைட்டை வந்து ட்ராப் பண்ணிடுவான். ஆக்சுவலாக அப்படின்னா, நீ ஒரு ஆளை பார்த்தாலே போதும், நீ கொன்றுவ அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த ப்ராட்காஸ்ட் ஓடிட்டு இருக்கவங்க சொல்லுவான். அயானா கோஜி ஃபஸ்ட்டு அவனோட ஐக்கியூவை எங்கே யூஸ் பண்ணுவான்னா, இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான், இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம். சீசன் 1 எபிசோட் 3ல் வந்து அவனோட ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுவான். கிளாஸ் டியில் வந்து எல்லாத்துக்கும் 100K பாயிண்ட்ஸ், அதாவது 1,00,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மந்த்லி வந்துடும் சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓவராக வந்து வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அயானா கோஜி என்ன பண்ணான், பொறுமையாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி அந்த சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டான். இது ஒரு செம்மையான ஸ்மார்ட் மூவ், கன்ஃபார்ம் ஸ்மார்ட் மூவ் தான் அது. அப்புறம் வந்து லைட் எகுமியை பற்றி தான் திரும்ப பார்க்க போகிறோம். எபிசோட் 5ல் வந்து அந்த FBI சர்வேலன்ஸ், அப்புறம் அந்த பஸ் ட்ரிக் இருக்கா, இங்கே தான் வந்து லைட்டு வந்து பீக்கில் போவா. அது லைட் இல்லை, அது வந்து கீரா. லைட் வந்து அது ராய் பென்பர்ன்னு நினைக்கிறேன், அந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேன். ராய் பென்பர்ன்னு தான் என்னமோ வரும். அவன் வந்து ஒரு FBI ஏஜென்ட் வந்து லைட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அதில் அந்த ஒரு சீட் வரும் தெரியுமா, நீ ஏன் வாட்ச் அடிக்கடி பார்த்துட்டு இருக்குன்னு வந்து பென்பர் கேட்கும்போது வந்து நானும் அவகிட்ட ஒரு விஷயத்த மறந்துட்டேன், ஐ ஆம் கீரோ அப்படின்னு சொல்லுவான். அந்த சீனில் வந்து கூஸ் பம்ப்ஸ் வரும். அது வந்து நான் கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்டில் வந்து ஃபீல் பண்ண அந்தளவுக்கு கூஸ் பம்ப்ஸ். அது வந்து எப்படி இருக்குன்னா,
ஐம் ஹீரோ அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க. அந்த சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த பிச்சிலேருந்து பேஸ்லேருந்து எல்லாமே ஏறிட்டு போகும். அதெல்லாம் வந்து ஓகே. ஐக்கியவை பற்றி பேச வந்துட்டு என்ன சொல்கிறேன். ஓகே ப்ரோஸ், அந்த கிரிமினல்ஸோட பேரெல்லாம் வந்து அவன் ஏகப்பட்ட பேர் எழுதி வச்சுருப்பான். அப்புறம் வந்து அந்த பஸ் சீன்லாம் வந்து பஸ்ஸு ட்ரிக்கு, அது வந்து சீன் கிடையாது. FBI சர்வேலன்ஸை வந்து ஃபூல் பண்ணி ஏஜென்ட்ஸோட நேம்லாம் எடுத்து கொள்ளுவான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட்டான மூவ். அதை வந்து கீராவை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜியான மூவ். அதுக்கடுத்து அப்படியே வந்து அயோனாகுஜி பக்கம் வந்தோன்னா, அதுக்கடுத்து எபிசோடு 5th எபிசோடில் வந்து ஐலாண்ட் சர்வைவல் டெஸ்ட்னு ஒன்று வைப்பானுங்க. அங்கே தான் வந்து நம்ம ஹீரோ அந்த கேரக்டர் நேம் வந்து என்ன வரும், ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோஸ், அது மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த பழைய ஸ்கூல் பிரசிடெண்டோட சிஸ்டர்னு வந்து ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. அந்த கேரக்டர் நேம் மட்டும் மறந்துட்டேன். நம்ம அதில் வந்து என்ன ஆகுனா, அந்த சீன் என்ன ஆகுதுன்னா, அந்த ஐலாண்ட் சர்வைவல் டெஸ்ட் என்னன்னா, அந்த ஐலாண்ட் சர்வை பண்ணி அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஒவ்வொரு பிளேஸை ஆக்குப்பை பண்ணும்போது அது என்ன ஆகுது, போனஸ் பாயிண்ட்ஸ் அப்புடின்னு வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த சர்வைவல் டெஸ்ட்டு. அங்கே அயோனாகுஜி அங்கே ஒரு மூவ் பண்ணுவான் பாருங்க. பேசிக்லி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மூவ். அவன் வந்து எல்லாத்தையும் வந்து பொறுமையாக பார்ப்பான். அவன் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் மாதிரி அந்த இடத்துல நடந்துப்பான். எதை பற்றி கண்டுக்க மாட்டான். பொறுமையாக பின்னாடியே நின்றுட்டுருப்பான். கிளாஸ் டீயோட என்டையர் பிளானை வந்து அவன் ஃபுல்லாக புரிஞ்சுப்பான். அது என்ன ஆகுனா, அப்போ ஒரு கான்ட்ரவர்சி போகும். ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் பேசிக் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம அதிகமாக வாங்கி ஆகணும், இது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி வைப்பான். அங்கே நிறைய நடக்கும் ப்ரோஸ். அது வந்து பேசிக்கலாக ஸ்பாய்லர், அதனால நான் சொல்லலை. பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். கடைசியில் வந்து நம்ம அவள் தான் ஹீரோயின் நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு வந்து ஃபீவர் அதிகமாயிரும்னு சொல்லிட்டு லீடரை மாற்றுவான். கிளாஸி போட்ட மொத்த பிளானி ஒத்தாலாம் நின்று பிளாஸ்ட் பண்ணி முடிச்சு விட்ருவான். அதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸான சீன் தான். இங்கே ஜீனியஸ் லெவல். இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஆனால் இது ஸ்மார்ட்டான மூவ் கிடையாது, இது வந்து பீக்கான மூவ். இது வந்து அவனோட இன்டெலிஜென்சி மொத்தத்தையும் அது வந்து அவன் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அவன் பிரெயினை வந்து ஸ்ட்ரெஸ் கூட பண்ணியிருக்க மாட்டான். அப்போ அவன் ஐக்யூ லெவல் எங்கே இருக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். அப்புறம் வந்து கீராவில் லைட் எகுமி இல்லை, ரெண்டும் ஒரே ஆள் தான். அதுக்கடுத்து அந்த 12 FBI ஏஜென்சின்னு தான் ரேப் என்பர். அது அந்த FBI ஏஜென்சினுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, அந்த கீரா கிட்ட அந்த மெமரி போயிடும். அது எப்போ வரும்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எபிசோடு வந்து எனக்கு ஞாபகம் இல்லையே. எபிசோடு 15 எபிசோடு வந்து 15 and 16 வந்து லைட் வந்து அந்த நோட்டை வந்து அந்த அவன் அப்போதைக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவான். ஆக்சுவலாக வந்து அந்த டெத் நோட்டை வந்து நம்ம வேறு யார்கிட்டயே அது கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெத் நோட்டை யூஸ் பண்ண மெமரிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ்ட் ஆகிரும். அவன் டெம்ப்ரவரியாக அவன் கீராங்கிறத அவனே வந்து மறந்துட்டான். நான் அந்த கேங்கில் சேர்ந்துருவான்ல, எல்லோட அந்த ஸ்பை கேங்கில் சேர்ந்து அவன் வந்து ஒரு ஜென்யூனான டிடெக்டிவ் அங்கே வந்து நடந்துப்பான். அதுக்கப்புறம் அந்த நோட்டை அவங்ககிட்ட வர வச்சுருவான். ஈவன் அவங்ககிட்ட மெமரியே இல்லாதப்பா அந்த நோட்டை அவங்ககிட்ட வர வச்சோன்னே அந்த மெமரிஸ்லாம் அவனுக்கு வரும். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் வந்து கீராவோட ஐக்கியம் ரொம்ப வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் வந்து லைட் வந்து இன்வெஸ்டிகேஷன் டீமில் சேருவான். அதெல்லாம் வந்து சூப்பரான சீனாக இருக்கும். ஏன்னா எள்ளு தேடுறதே வந்து லைட்டை தான் தேடுவான். கீரா லைட்டு ரெண்டும் ஒரே ஆள்னால அவனுக்கு வந்து தெரியாது. அவன் எவ்வளோ இன்னசென்ட்டாக நடிக்க முடியுமோ அவ்வளோ இன்னசென்ட்டாக நடிச்சு எல்லை வந்து கடைசி வரைக்கும் ஏமாற்றுவான். அப்புறம் வந்து இப்போ அதுக்கடுத்து என்னான்னா, எபிசோட் 30 அவன் வந்து எல்லை கொன்றுவான். அவன் மேனுப்புலேட் பண்ணுவான் பாருங்கள் எல்லை. கடைசியில் எல்லோட நேமை வந்து இது வச்சு கண்டுபிடிப்பான். அது என்ன அது பேர், சினிகாமியை வச்சு அது ஒரு கண்ணு. அதெல்லாம் வந்து ஸ்பாய்லர், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சினிகாமியை வச்சு எல்லோட உண்மையான பேரை கண்டுபிடிச்சி நேமை எழுதி விட்டு ஆக்சுவலாக வந்து எள்ளு வந்து கீராவோட மடியிலே சாவான். அதெல்லாம் வந்து பியூர் கூஸ் பம்ப்ஸான சீன் தான். அதுக்கப்புறம் வந்து லைட்டோட மிகப்பெரிய வீக்னஸ் அதான் அந்த ஈகோ, அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் எனிமீஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவான். ஏன்னா வந்து அந்த எள்ளு செத்ததுக்கப்புறம் இனிமேட்டு யாரா அவன் வந்து அவனே ஒரு காடா, அப்புறம் வந்து இனிமேட்டு யாரால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நியர் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் வரும். கேரக்டர் பேரே நியர் தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. அவன் வந்து ஈஸியாக ஸ்கெட்சை போட்டு கீராவை தூக்கி விட்டுருவான். அந்த கடைசி சீட்டில் அந்த லாஃப் இருக்கும் பாருங்க, கேஸ் கவர்லேயே அதான் இருக்குது. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது.
ஸ்பாய்லர் இல்லை, பார்த்துருப்பீங்க எல்லோரும் முக்கால்வாசி. இதுதான் வந்து லைட்டோட பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டோட ஸ்ட்ரென்த் என்னதுன்னா, அவன் வந்து ரொம்ப வேகமாக யோசிப்பான், கொஞ்சம் சூப்பராக மேனிப்புலேட் பண்ணுவான், அவன் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிப்பான். அப்புறம் இதுதான் அவனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னதுன்னா, எனிமிஸை வந்து தொடாமையாக வந்து ஈஸியாக போட்டு தள்ளிடுவான். வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா ஈகோ, ஓவர் கான்ஃபிடென்ஸ், எனிமிஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவான், கொஞ்சம் எமோஷ்னலி வீக்கு. அப்புறம் செத்ததுக்கப்புறம்லாம் வந்து அவன்கிட்ட எமோஷன் ரொம்ப வீக்கு. அதுக்கப்புறம் வந்து அயோனோ கோஜியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா, அவனுக்கு வந்து எமோஷனே கிடையாது. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ரூமில் தான் வந்து இருந்திருப்பான். அவனுக்கு அவங்க அப்பா அம்மா பாசம் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் பாசம் தெரியாது. அவன் எல்லாத்தையும் வந்து ஒரு டூலாக தான் பார்ப்பான். அதுதான் வந்து அயோனோ கோஜி. அயோனோ கோஜி அதான். அப்புறம் வந்து சீசன் 2 ஸ்போர்ட்ஸ் ஆர்க். இப்போ வந்து ஃபுல்லாக அயோனோ கோஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கடைசியில் என்னோடய ஒப்பீனியன் யார் ஸ்மார்ட்டர்னு சொல்லிடுறேன், நீங்கள் என்னோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். சீசன் 2ல் வந்து அதுக்கு முன்னாடி புள்ளி ட்ராப்னு ஒன்று இருக்குது. சூடோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பீட் பண்ணுற மாதிரி அவனே வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு அதை யாருக்கும் தெரியாமல் அவனே வந்து வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுருவான். அதை வச்சு கிளாஸ் பியில் இருக்கவங்களை வச்சு அவன் வந்து அவனுக்கு தேவைப்படுற வேலையெல்லாம் முடிச்சுப்பான். சீரியஸாக நான் சொல்லும் போது கேட்க ஈஸியாக இருக்கும், அதை அவன் பண்ணும்போது வந்து கொடூரமான சீன். அதெல்லாம் வந்து கிளாஸ் சியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூடோ வந்து புள்ளி பண்ணுவாங்க. அதை வந்து அவன் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இனிமேட்டு அவங்க உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு நீ அவங்கள பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து தலைவரோட துரோகம். எபிசோடு 10ஆம் நம்பரில் வந்து குஷிரா வந்து இல்லை ப்ரோஸ் வந்து அந்த எபிசோடு 10 வந்து சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆயிரும், அதனால் அதை சொல்லலை. அதில் ஒரு டைலாக் போட்டு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ யாருங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவைப்பட்டால் நான் அவனை டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அயோனோ கோஜி சொல்லுவான். இதே மாதிரி டெத் நோட்டில் ஒரு டைலாக் வரும், அது எந்த சீனில் வரும்னு மறந்துட்டேன். எந்த எபிசோடில் வரும்னு மறந்துட்டேன். அப்புறம் ஸ்டேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன டைலாக்னா, லைட் எகுமி வந்து இது பொட்டேட்டோ சிப்ஸின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். எபிசோடு 8 அதில் வந்து ஒரு டைலாக் வரும். அது வந்து ஒரு பெரிய மீமாகவே ஆயிடுச்சு. அந்த டைலாக் என்னென்னா, ஐ டேக் த சிப்ஸ் ஈட் இட் அப்படின்னு என்னமோ வரும். அது எங்கே இருக்குதுன்னு தெரில, இங்கே தான் பார்த்தேன். அதை வந்து ஒரு மீம் கண்டென்ட்டாகவே ஆக்கிட்டாங்க கடைசியில். சூப்பராக இருக்கும் அது. அப்புறம் வந்து நீங்கள் டெத் நோட் பாட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் சொல்லிடலாம். ஓகே ஐ டேக் அ சிப்ஸ் அண்ட் ஈட் இட். அது வந்து மீமாகவே ஆக்கிட்டாங்க கடைசியில். அது வந்து எபிசோட் நம்பர் 8ன்னு நினைக்கிறேன், பொட்டேட்டோ சிப்ஸ் சீனில் வரும். அப்புறம் வந்து ஆப்பிள்ங்கிறது ஒரு இதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது யாருன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. அது வந்து ஒரு காடுன்னு சொல்ல முடியாது, பேயுன்னு சொல்ல முடியாது, ஹியூமன்னு சொல்ல முடியாது. அதோட ஃபஸ்ட் லெட்ரு வந்து ஆர். அது பேரோட ஃபஸ்ட் லெட்டர். ஓகே, அயோனோ கோஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எங்கேயோ போயிடுச்சு. ஓகே அயோனோ கோஜி வந்து அப்புறம் அந்த இந்த சீசன் 3ல் வந்து அந்த ஒரு நிமிஷம் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் ப்ரோஸ். எபிசோடு வந்து 11லேருந்து 13ல் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அயோனோ கோஜிக்கும் வந்து ரயானுக்கு அப்படின்னு வந்து அது வந்து கூஸ் பம்ஸான மூமெண்ட். அது வந்து என்னென்னா, கரீசாவை வந்து இவங்க புள்ளி பண்ணுவாங்களா, அதுக்கான வந்து அயோனோ கோஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபைட்டுக்கே போக மாட்டான், விட்டுலான்னு தான் பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் காப்பாற்றியே தருவேன்ட்டு அங்கே வந்து அவங்க மொத்த கேங்கியும் அவனும் வந்து ஒத்தாலாம் நின்று அடிப்பான். அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து வரன்றாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, என்னால் பயத்தை வந்து ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். படுக்க வச்சு குத்திட்டு இப்போ எனக்கு பயம் தெரியுதா கேட்டால் எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு அவன் இன்னும் நல்லா டம்முன்னு அடிப்பான். அதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் அவங்ககிட்ட இருந்து பார்க்கும்போது. அதை முடிச்சுட்டு வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், ஐ டோன்ட் ஃபைட் ஃபார் அதர்ஸ், ஐ ஒன்லி ஃபைட் ஃபார் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து கொடூரமாக இருக்கும். ஓகே ப்ரோஸ், இப்போ வந்து வீடியோ கன்க்ளூஷன். அயோனோ கோஜியோட பேட்டர்னை மட்டும் பார்த்து நம்ம கன்க்ளூஷன் போயிடலாம். அவன் வந்து ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சிறப்பாக போடுவான். எமோஷ்னலி அவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
அவன் போட்ட பிளானுக்கு தான் வந்து அந்த ஸ்கூலே நடக்கிற மாதிரி அவன் கிட்டத்தட்ட பண்ணிடுவான். அது எப்படின்னா அவனை வந்து செஸ் காயின் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் செஸ் காயின் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து அவன் தான் சூப்பராக மார்ஷியல் ஆர்ட்ஸும் அவனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து பீப்புள் யாரையுமே நம்ப மாட்டான். அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து தான். வீக்னஸ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ன்னு கிடையாது, அவனோட வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அவன் வந்து அவன் பொட்டன்ஷியலை வந்து யாருக்கும் கடைசி வரைக்கும் காமிக்கவே மாட்டான். காமிக்கக்கூடாதுன்னு நினைப்பான். எப்பயுமே வந்து ஒளிச்சு வச்சுக்க தான் பார்ப்பான். அது கேரக்டர் டிசைன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. மேபி நான் வந்து டெத் நோட் இப்போ பார்த்துருந்தேன்னா எனக்கு கீரா ஐக்கியம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். நான் கடைசியாக வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் பார்க்கவும் எனக்கு அயோனோ கோஜி தான் கீரா லைட்டு குமியை விட அயோனோ கோஜி வந்து ஒரு ஸ்ட்ராங் மீன்ஸ் மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மார்ட்டான பர்சன். இது சப்போஸ் உங்களுக்கு அதில் ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து தமிழில் அனிமே கண்டென்ட் போடுற சேனல் வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து போடலான்ட்ருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் இன்னும் வந்து அனிமே வீடியோஸ் நிறையா போடுவேன். ஓகே ப்ரோஸ், டாடா பாய், see you in the next வீடியோ. ப்ரோஸ், நான் இன்னும் நிறையா சொல்லணுன்னு இருக்கேன். பட் இது நம்மளோட மைல்ஸ்டோன் வீடியோனால நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நான் அனிமே பற்றி நான் நிறையா பேசணும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது.